ஏஐ 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 பார்க்குற இடம்லாம் ஏஐ. ஆனால் இந்த ஏஐ பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆர் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஏஐ ரிலேட்டடாக படிக்க போகிறீங்க ஆர் உங்கள் கெரியரை செட் பண்ண போகிறீங்க, பட் ஏஐ பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்காக தான். கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஏஐனா என்ன? மனுஷனோட திங்கிங் எபிலிட்டியை ஆர்டிஃபிஷியலாக சிமுலேட் பண்ணுறது தான் ஏஐ. இப்போது நார்மலாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை மட்டும்தான் செய்யும். பட் இதிலே கொஞ்சம் ஏஐ அதில் தூவி விட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயத்தையும் செய்யும், அதையும் தாண்டி அது கொஞ்சம் யோசிக்கும். இப்போ இந்த ஏஐ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, ஏஐங்கிறது மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. மெஷின் லேர்னிங்கில் மொத்தம் 3 விதமான மேஜர் கான்செப்ட்ஸ் இருக்குது. சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறது நம்ம டீச்சரோடு உட்காந்து படிக்கிற மாதிரி. டீச்சர் நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. கண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிக்கிட்டு இருக்க. அண்ட் கடைசியாக எக்ஸாம்னு வர்றப்போ அதை போய் நம்ம வாந்தி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சிமிலர்லி நம்ம ஏஐ மாடலுக்கு லேபிள்டு டேட்டா செட் ப்ரொவைட் பண்ணுவோம். லேபிள்டு டேட்டா செட்டுங்கிறது ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கேட்டோட இமேஜ் இருக்குது, டாகோட இமேஜ் இருக்குது. இப்போது இதை நம்ம லேபிள் பண்ணி வச்சதுனால ஏஐக்கு நம்ம இதை ஃபீட் பண்ணும்போது நம்ம மாடல் இதை கேட் அண்ட் டாக்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இமேஜோட பிக்சல்ஸை யூஸ் பண்ணி கேட்ஸுக்கு இந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, டாக்ஸுக்கு இந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம மாடல் அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கும். இதுதான் நம்ம மாடல் ட்ரைனிங்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் மாடல் ட்ரெயின் ஆன உடனே நம்ம ஒரு அன்லேபிள்டு இமேஜ் கொடுக்கும்போது அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இதில் டீச்சரும் இருக்க மாட்டாங்க, டேட்டாவும் லேபிள்டாக இருக்காது. ஜஸ்ட்டு இருக்கிற டேட்டாவை அப்படியே மாடல் இன்புட்டாக எடுத்துக்கும், அதை வச்சு அதுவே பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சாதாரண நபர் மாதத்துக்கு ஒரு 10,000 செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் திடீர்னு ஒரு மாதம் அவர் 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காருங்கிறத மாடல் ஐடென்டிஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டி இருக்குங்கிறத மாடல் அந்த பேங்க்குக்கு தெரியப்படுத்திடும். மூணாவதாக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது முழுக்க ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்டு கான்செப்ட். சின்ன வயசில் நம்ம வீடியோ கேம் விளையாடிருப்போம். அதில் ஒரு லெவலை நம்ம எடுத்தோடனே எப்படி முடிப்போங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கடைசியாக எப்படி முடிக்கணுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த லெவலை முடிப்போம். ஸோ இதுதான் ட்ரையல் அண்ட் எரர். ஸோ இதே மாதிரி தான் மாடலும் என்விரான்மெண்ட்டோட ஆக்ஷன் அண்ட் ஃபீட்பேக் அனலைஸ் பண்ணி அதோட நாலேஜை அது வளர்த்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நியூரல் நெட்வொர்க். ஹியூமன்ஸோட பிரெயினில் எப்படி பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி சிக்னல்ஸ் ஃப்ளோ பண்ணுதோ, அதே மாதிரி தான் நியூரல் நெட்வொர்க்கில் பில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நோட்ஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். ஆன் ஹை லெவல் நியூரல் நெட்வொர்க்ஸில் 3 லேயர் இருக்குது. இன்புட் லேயர், ஹிடன் லேயர் அண்ட் அவுட்புட் லேயர். இது சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா, இப்போ நம்மக்கிட்ட யாராவது பேசும்போது அவங்க பேசுகிற விஷயமோ இல்லை கேட்குற கேள்வியோ நம்ம இயர்ஸ் எப்படி இன்புட்டாக எடுத்து நம்ம பிரெயினுக்கு சென்ட் பண்ணுமோ அதுதான் இன்புட் லேயர். நம்ம பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணுறது தான் ஹிடன் லேயர். அண்ட் ப்ராசஸ் பண்ண அவுட்புட்டை வாய் வழியாக நம்ம சொல்கிறது தான் அவுட்புட் லேயர். ஏஐங்கிறது இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ எந்த அப்ளிகேஷன் வந்தாலும் அதில் ஏஐ இருக்குது. அண்ட் ஈவன் தோ ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸஸ்னால் கூட அதில் எப்படியாவது ஏஐ இன்டெகிரேட் பண்ணணும் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஏஜென்டிக் ஏஐ கான்செப்ட்ஸும் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்காக ஒரு மாஸ்டர் ஏஜென்ட் மல்டிபிள் ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு வேலை கொடுக்கும். ஸோ ஓவராலாக ஃப்யூச்சர்லேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ஃபுல் ஆகிட்டே தான் போகும். அண்ட் புது ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகலை அப்படின்னா உங்கள் சான்சஸ் ஆஃப் சர்வைவிங் ரொம்பவே லிமிட்டட் தான். பட் டோன்ட் வரி, இந்த சேனலில் ஏஐ பற்றின பேசிக் கான்செப்ட்ஸ் இன் டீட்டெயில் அண்ட் ஏஜென்டிக் ஏஐயோட எங்கேஜிங் டுட்டோரியல்ஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் ரிலீஸ் ஆகும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தோஸ் வீடியோஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.